வணக்கம். என் பெயர் டாக்டர் புருத்தவன். இன்னைக்கு இந்த வீடியோல நாங்க பால் பத்தி பேசப் போறோம். பலருக்கு பால் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். மக்கள் பால் குடிக்கிறாங்க. மலச்சிக்கலுக்கு உதவுமா? நீங்கள் மலச்சிக்கலை நீக்க பால் குடிக்கிறீர்கள். அதே பால் உங்கள் சந்தேகத்தை அதிகரிக்க காரணமாக இருக்கலாம். டாக்டர் சார், இது சாத்தியமில்லை. இப்போது நான் உங்களுக்கு சொல்லப் போகிறதை கவனமாக புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். எப்போதும் ஒரு பார்க்கிங் நோயாளி வீங்கர் வரும்போது உரிந்து சந்திக்கிறேன். அவர்கள் என்னிடம் அடிக்கடி கேட்கிறார்கள், நீங்கள் எத்தனை மணி நேரம் தூங்குகிறீர்கள்? எப்போது தூங்குகிறீர்கள்? எப்போது எழுகிறீர்கள்? இரவில் எத்தனை முறை விஷத்தால் எழுந்திருக்க வேண்டும்? அந்த தொடர்பு நடக்கிறது. அப்பொழுது டாக்டர் சார், நான் இரவு 10 மணிக்கு தூங்கி விடுகிறேன். 6 மணிக்கு என் 8 மணி நேர தூக்கம். அவர்கள் கேட்கிறார்கள், இரவில் எத்தனை முறை எழுந்திருக்க வேண்டும்? டாக்டர் சார், 3 முறை எழுந்திருக்க வேண்டும். நான் ஏன் எழுந்திருக்க வேண்டும்? சிறுநீர் கழிவுக்காக எழுந்திருக்க வேண்டும். நான் கேட்கிறேன், புரோஸ்டேட் இல்லைதானே நான் பரிசோதித்தேன். எனக்கு இல்லை. அதனால் இரவில் படுக்கைக்கு செல்வதற்கு முன் பால் குடித்தால் பால் குடிப்பவருக்கு அது நிம்மதியைத் தரும். அப்போது அது 99% நீங்கள் இரவில் குடித்த நீர் குளிர் அல்லது சூடானது. அது உங்களை இரவில் பலமுறை சிறுநீர் கழிக்க எழுப்புகிறது. மேலும் உங்கள் தூக்கம் மீண்டும் மீண்டும் கெடுகிறது. இப்போது இந்த பழக்கம் தூக்கம் கெடுவதற்கான பழக்கம் பீதி பல ஆண்டுகளாக 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் 10 ஆண்டுகளாக நன்றாக தூங்க முடியவில்லை என்றால் 3 முறை எழுந்து கொண்டிருக்கிறீர்கள். உடலும் கனமாகி வருகிறது. ஆரம்ப கட்டத்தில் எதுவும் உணரப்படுவதில்லை. ஏனெனில் உடல் கொஞ்சம் உறுதியானதாக இருக்கும். போராட்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் 56 வயதுக்கு அடியெடுத்து வைக்க ஆரம்பிக்கும்போது தூக்கம் சரியாக வராததன் காரணமாக மீண்டும் மீண்டும் கெடுவதன் காரணமாக நோயாளியின் உடலில் பாகிஸ்தான் உருவாகும் வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன என்று நாம் காண முடிகிறது. மாறாது, ஏனெனில் அந்த நோயாளிக்கு தூக்கம் சரியாக இல்லை, ஆழ்ந்த தூக்கம் இல்லை, அதில் இடையூறு உள்ளது. இப்போது அந்த இடையூறு பால் காரணமாக வருகிறது. அதனால இது ஏதோ ஒரு காட்சி என்று நமக்கு தோன்றுகிறது. நாம நோயாளியுடன் நடைமுறையாக பேசும்போது அதை நாம் காண முடிகிறது. அதனால் பால் கெட்டதல்ல, பால் குடிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் தூங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பு குடிக்க வேண்டும். அதாவது நீங்கள் இரவு 10 மணிக்கு தூங்கினால் 8 மணிக்குள் அனைத்து திரவங்களையும் பால், தண்ணீர் அனைத்தையும் நிறுத்திவிடுங்கள். அதற்கு பிறகு அந்த தனித்துவமான குறியீடு 2 மணி நேரத்திற்குள் நடக்கிறது. உடலில் உள்ள கூடுதல் நீர் வெளியேறிவிடும். மேலும் உங்களுக்கு நல்ல உறக்கம் கிடைக்கும். பெரும்பாலும் நோயாளி இன்னொரு தவறு செய்கிறார். அதாவது இரவில் தூங்குவதற்கு முன் மருந்துகளை நிறைய தண்ணீருடன் எடுத்துக்கொள்கிறார். சில மருந்துகள் இருக்கின்றன. அதனால் நீங்கள் 2 மணி நேர இடைவெளியை வைத்தால் மருந்துகளை மேலே தள்ளி நீங்கள் இரவு 10 மணிக்கு எடுத்துக்கொள்கிற மருந்துகளை 8 மணிக்கு எடுத்துக்கொள்ளலாம், அல்லது தூங்குவதற்கு நேராக எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்துகளை குறைந்த தண்ணீருடன் எடுத்துக்கொள்கிறீர்கள். இதனால் உங்கள் உறக்கம் ஆழமாகவும் அமைதியாகவும் இருக்கும். உங்கள் மூளைக்கு முழு ஓய்வு கிடைக்கத் தொடங்கும். ஏனெனில் நாம் பகலில் விழித்திருக்கும் போது வேலை செய்வோம் என்று யோசிப்போம். உடலில் சிதைவு ஏற்படும். ஆனால் இரவு 8 அல்லது 9 மணி நேரம் தூங்கும்போது உடலில் பழுது பார்க்கப்படும். அதனால் நாம் ஷாப்பிங் செய்து, விளையாடி, உடற்பயிற்சி செய்து, தூங்கும்போது எழுந்து வந்தால் உடல் புத்துணர்ச்சி அடையும். ஏனெனில் உடலில் பழுது பார்க்கும் வேலை முடிந்திருக்கும். இந்த பழுது பார்க்கும் செயல்முறை நம் மூளைக்கும் அவசியம். மூளையில் ஏற்பட்ட சேதத்தை சரி செய்ய வேண்டும். எனவே வீடியோவை பார்க்கும் அனைவரும், அவர்களுக்கு உறக்கம் வரவில்லை, குறைவாக வருகிறது, நடுவில் உடைந்து விடுகிறது என்றால் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட மருத்துவரை அழைத்து, மருத்துவர், எனது உறக்கம் சரியில்லை, உங்கள் வீடியோவை பார்த்தேன், எனது உறக்கத்தை சரி செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். பார்கின்சன் நோயாளிகளின் உறக்கத்தை மேம்படுத்தினால் பெரும்பாலான நோயாளிகளில் 70% முதல் மாதத்திலேயே பார்கின்சன் குறையத் தொடங்கும். இதை பல வீடியோக்களில் காட்டியுள்ளேன். மேலும் பல இடங்களில் பதிவேற்றியுள்ளேன். நீங்கள் பால் குடிக்கும் பழக்கம் வைத்திருந்தால் அல்லது இரவில் தூங்குவதற்கு முன் தண்ணீர் குடித்து மருந்துகளை எடுத்துக்கொள்வீர்கள். அதிக தண்ணீர் குடித்து வயிற்றை சுத்தமாக்கினால் தயவுசெய்து இதை மேலே தள்ளுங்கள். நேரத்தை மேலே தள்ளுங்கள். தூங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன் அனைத்தையும் நிறுத்துங்கள். சரி, புரோஸ்டேட் பிரச்சனை உள்ள நோயாளிகளுக்கு 6-10 வயதில் ஆண்களுக்கு புரோஸ்டேட் பிரச்சனை ஏற்படும். அவர்கள் புரோஸ்டேட் மருந்துகளை மதியத்தில் எடுத்துக்கொள்வார்கள்.
அதனால் அவர்களின் சிறுநீர் பிரச்சனை தீர்ந்து உறக்கம் அமைதியாக வரும். மேலும் உறக்கம் அமைதியாக வந்தால் பார்கின்சனை விரைவில் வெல்ல முடியும். நீங்கள் பார்கின்சன் நோயாளிகளை சந்தித்து செல்லுங்கள்.